ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஹார்ட் டிஸ்க் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஸ்டலேஷன்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் ப்ரைஸ் இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இதோட ப்ரைஸுமே இப்போ டிவிஆராக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓரளவு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஹார்ட் டிஸ்க் மட்டுமே அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து கஸ்டமர் வந்து ஆன்லைன்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் இயர் பாருங்கள். இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறீங்க, ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், இல்லை ஒரு டிவிஆரே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் இயர் பாருங்கள். ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது வாரண்டிக்கு வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஆன்லைனில் நீங்கள் வாங்குறீங்க, ஹார்ட் டிஸ்க்கு, டிவிஆர் எல்லாமே வாங்கிட்டீங்க அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2023, 2022 தான் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. வாங்கி வச்சுட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள கேசஸ் என்ன ஆகுது அப்படின்னா, வாரண்டிக்கு வந்து சுத்தமாகவே அனுப்ப முடியாது நம்மளால். ஸோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, அதுக்கு வாரண்டி இருக்கா, என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது யூஸ்ஃபுல். ஒரு சில மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட் இருந்தாலுமே நம்ம வாரண்டிக்கு அனுப்பி நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துடலாம். பட் இந்த மாதிரி கேசஸ் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பொருள் வாங்கி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரீட்டைல் ஸ்டோர் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு வாரண்டி இருக்கா, மேனுஃபேக்சரிங் இயர் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து ஆன்லைனில் பை பண்ணுறீங்க அப்படின்னா, அது ரீஃபர்பிஷ்டா என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா வந்து மேனுஃபேக்சரிங் இயர் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ரீஃபர்பிஷ்டா என்னன்னு தெளிவாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வாங்கி வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்து அது போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு. ஸோ வாரண்டி உள்ள பீஸாக வாங்குங்க. வாரண்டி உள்ளதை நீ ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து சர்வீஸ் வாரண்டிலேருந்து எல்லாமே கவர் பண்ணி தர முடியும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ரீட்டைல் நம்மக்கிட்ட வாங்குறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நேராக இங்கே பார்த்து வாங்குறீங்க, நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் எல்லாம் பார்க்குறீங்க, கண்ணால் பார்க்குறீங்க. அது ஏதாவது ஃபால்ட் இருக்குது, இல்லை ரீப்ளேஸ் பண்ணால் அந்த ஸ்பாட் நீங்கள் வந்து மாற்றிக்கிடலாம். பட் நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு வந்து சிரமத்தில் தான் முடியுது. ஸோ நிறையா விஷயங்களில் வந்து கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான் நான் சொல்கிறேன். பை.